இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துரைய பாரதி கொலை பண்ணி எரிச்சிட்டாங்கன்னு அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. பாரதி ஒருத்தங்களை கொலை பண்ற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அவங்க 2 குழந்தைங்களுக்கு அம்மா. அதை மறந்துட்டு கோவத்துல கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கு யோசிக்காம எந்த காரியத்தையும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க மேல கொலைப்பழி விழணும்னு துரைய வச்சு யாரோ பக்காவா பிளான் பண்ணி அந்த டிராப்ல இவங்களை மாட்டி விட்டுருக்காங்க. துரை கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பார்த்திருக்கா. அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீ எங்களை கேள்வி கேட்கறத பார்த்தா ஏதோ எங்களை சந்தேகப்படுற மாதிரிலாம் இருக்கு. பாரு மித்ரா, இந்த விஷயத்துல எனக்கு யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எதுவுமே தெரியல. பக்காவா பிளான் பண்ணி பாரதியை மாட்டி விட்டுருக்காங்க. இந்த கேஸ்ல எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் என்னால யாரையுமே நம்ப முடியாது. யாரை பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க மனசுல என்ன வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஓப்பனாவே சொல்றேன், பாரதியை எங்க யாருக்குமே பிடிக்காது. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. ஆனா அதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமா ஒருத்தரை கொன்னுட்டு அந்த பழிய பாரதி மேல போடணும்னு யோசிக்கிற அளவுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் மோசமானவங்க கிடையாது. முதல்ல எங்க மேல நம்பிக்கை இல்லாம பேசுறதை நிறுத்துங்க. எங்களுக்கு நீங்க மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க சுதாகர், நீங்க பண்ணிருக்கலான்னு நான் பேசவே இல்லை. உங்களுக்கு பாரதியை பிடிக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். இத காரணமா வச்சு வேற யாராவது பாரதிக்கு எதிரா இந்த மாதிரி சதி பண்ணிருக்கலாம்ல, அந்த அர்த்தத்துல தான் நான் கேட்டேன். மாப்ள, நீங்க எதுக்கு பாரதி விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ கொலை பண்ணதுக்கு ஆதாரம் இருக்குன்னு போலீஸே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? பாரதிக்கும் துரைக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்றீங்க. கோவத்துல பாரதி துரைய கொலை பண்ணிருக்கலாம்ல. இதையெல்லாம் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஊர்ல இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க உங்க சித்தப்பாவும் சித்தியும் ஆசாசையா வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டு சுத்துறீங்க. பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாரதிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என்னால இருக்க முடியாது. அப்படி நான் இருக்கவும் மாட்டேன். பாரதி இப்படி ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சது யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவங்கள ஜெயில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ஆதி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அந்த பாரதி உன் ஆபீஸ்ல வேலை செய்யற சாதாரண அக்கௌண்டன்ட். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுவே பெரிய விஷயம். யாரையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து நீ விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சித்தி, யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என்னால சுயநலமாலாம் இருக்க முடியாது. பாரதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஸ்டாஃப் கிடையாது. அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி தான். பாரதி 2 குழந்தைங்களோட அம்மா. அவங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் எடுக்க தயாரா இருக்கேன்.